மெட்ராஸ்காரன் படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. வாலி மோகன்தாஸ் டைரக்ஷன்ல ஷேன் நிகாம், கலையரசன், நிகாரிகா நடிக்கிறாங்க. சேம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. விதார்த்தோட அடுத்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. கிருஷ்ணகுமார் டைரக்ஷன்ல விதார்த், ஜனனி, எம்.எஸ். பாஸ்கர், நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிக்கிறாங்க. அரண்மனை 4 ஜூன் 21 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. மகாராஜா படம் ஜூன் 14 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அது இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டு படம் ஜூன் 14 ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃபோட ப்ரீ கிளைமேக்ஸ் ஆக்ஷன் போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்ப பாண்டிச்சேரி ஏர்போர்ட்ல போகுது. ஏகப்பட்ட ஃபைட் பண்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. சோ ஒரு கிராண்டான ஃபைட் சீக்வன்ஸா இது இருக்க போகுது. அண்ட் கமல், சிம்பு, அசோக் செல்வன் 3 பேரும் இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. கல்கி படத்துக்கான ட்ரெய்லர் ஜூன் 10 ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆகும். இது வரைக்குமே படத்துக்கான எதிர்பார்ப்பு கம்மியா தான் இருக்கு. நேத்து கூட ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு கல்கிக்கான எதிர்பார்ப்பு ஏன் கம்மியா இருக்குன்னு. சோ அந்த எதிர்பார்ப்பு இந்த ட்ரெய்லர் அதிகமாக்கும் நினைக்கிறேன். வெங்கட் பிரபு பிரேம்ஜியோட கல்யாணம் பத்தி ஒரு ட்வீட் ஒன்னு போட்டாரு. அதுல கீழே பாத்தீங்கன்னா கோட்டோட அப்டேட் கமிங் ஜூன் போட்டிருக்கு. சோ செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. சூர்யா 44 பத்தி விகடன்ல இப்ப போட்டிருக்காங்க. சோ அதை பத்தி இப்ப லைட்டா பாப்போம். ஷூட்டிங் இப்ப அந்தமான்ல தான் போகுது. அது ஏற்கனவே தெரியும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் அங்க ஷூட் பண்றாங்க. சூர்யா 44ஓட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் சூர்யா பர்த்டேக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் கங்குவா படத்தோட மேக்கிங் வீடியோவும் அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சூர்யா 44க்கான ஷூட்டிங் அந்தமான்ல போகுதுல. இது ஒரு 30 நாளுக்கு அங்க போகும். அடுத்து சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கு. சூர்யா 44ஓட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் சூர்யா 44 மூவில பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் போர்ஷன் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. சூர்யா 44ஓட கரண்ட் சிச்சுவேஷன் இப்பதான் சொன்னேன். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது இது ஒரு பீரியட் படமா தான் வரும்னு தோணுது. பிரசன்ட் போர்ஷன் இருக்குமான்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ராயன் படம் ஜூலைக்கு தள்ளி போறதுனால ஏகப்பட்ட டேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது உண்மைதான். ஆனா படம் தள்ளி போறதுக்கு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் ஏதோ டிலேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இதை தவிர்க்க முடியாது. கங்குவால பிரபாஸ் கேமியோ பண்றதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரூமர் தான். கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். STR 48ஓட டைட்டில் சத்ய சூரியனான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் ரூமர் தான். ஆனா STR 48 பொறுத்த வரைக்கும் தலைப்பு தமிழ்ல தான் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. தங்கலான் சேட்டலைட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேட்டலைட் அவங்க வித்துட்டாங்க. ஆனா யாருக்கு வித்திருக்காங்கன்னு இன்னும் அவங்க சொல்லல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மோஸ்ட்லி சன் டிவிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. விடாமுறிச்சி படத்துக்கான ஷூட்டிங் 90% முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. அப்ப படம் தீபாவளிக்கு வருமா? கங்குவா கூட கிளாஷ் ஆகுமான்னு கேக்குறீங்க. 90% ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் 1 மாசம் கிட்ட ஷூட்டிங் போக வேண்டி இருக்குன்னு இன்னொரு பக்கம் நியூஸ் வருது. சோ இந்த 10% ஷூட்டிங்க்கு ஏன் 1 மாசம் போகணும்னு தெரியல. ஆனா படம் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கு. கங்குவா படமும் தீபாவளிக்கு தான் டார்கெட் பண்றாங்க. சோ கிளாஷுக்கான வாய்ப்பு ஒரு 50% இருக்கு. சார்பாட்டா 2க்கான அப்டேட் பாரஞ்சித், அட்டகத்தி தினேஷ் படம் பத்தி கேட்டிருக்காரு. இப்ப தங்கலான் படத்துக்கு அப்புறம் அட்டகத்தி தினேஷ் படம் தான் ஆரம்பிக்குன்னு சொல்லப்படுது. சார்பாட்டா 2 தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு படத்தை இன்னொரு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணா அதை ரீமேக் பண்ற படத்தோட டீம் எல்லாரும் அந்த ஒரிஜினல் படத்தை பாப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பாப்பாங்க. ஆனா எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. மூவில முக்கியமானவங்க மட்டும் பாப்பாங்க. சுதா கொங்கரா இப்ப என்ன பண்றாங்க? சூர்யா 43ஓட ஷூட்டிங் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 43 தள்ளி போகுது. சோ சுதா கொங்கரா வேற படம் எடுக்க போறாங்க. சிவகார்த்திகேயன், விக்ரம், சிம்பு இவங்க கிட்ட கதை சொன்னதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி சிவகார்த்திகேயன் கூட படம் பண்ண வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. வாத்தியார் படத்துல என்ன பிரச்சனை, ஏன் டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ரொம்ப ஸ்லோவா போகுது. அதான் டிலேக்கு காரணம். 1000 ஜென்மங்கள் ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இந்த மாசம் கடைசியில வரும். மஞ்சள் வீரன் டீசர் ஜூன் 29 வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. STR 50க்கு யாரு டைரக்டர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்புவே தான் இதை டைரக்ஷன் பண்ண போறாரு. சூர்யா 44ல ராஷ்மிகா இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் வரல. இப்போதைக்கு பூஜா ஹெக்டே தான் இருக்காங்க. மார்வலோட மூவிஸ் எல்லாத்தையும் எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. OTTல தான் பார்க்கணும். அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார்னு எல்லாத்துலயும் வேற வேற பார்ட் இருக்கும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அமேசான் பிரைம்ல இருக்கு, ஹாட் ஸ்டார்லயும் இருக்கு. ஆனா அமேசான் பிரைம்ல தமிழ்ல இல்ல, ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல இருக்கு. சோ இப்படிதான் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். ஓஜி அண்ட் தேவரா படம் கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தேவரா அக்டோபர் 10 வந்துரும். ஓஜிக்கு இன்னும் டேட் சொல்லல. நான் சொன்னதும் சொல்றேன். ஹிட் 1ல பார்ட் 2க்கு லீடு கொடுத்திருப்பாங்க. ஆனா பார்ட் 2ல பார்ட் 1ஓட எந்த கனெக்ஷனும் இருக்காது. அது ஏன் பார்ட் 3 வந்தா கனெக்ஷன் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கனெக்ஷன் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அந்த பார்ட்டுக்கான கதை எதுவோ அதை நோக்கி தான் படம் போகுது. ஸோ பார்ட் 3 அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெனம் 3 பாப்பீங்களா? வெனம் 3 ட்ரெய்லர் எப்படி இருக்கு? சித்தா படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்கீங்க. இந்த படம் ஹிட்டு தான். வெனம் 3 கண்டிப்பா பாப்பேன். ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சது, நல்லா தான் இருக்கு. சன் டிவி ஏன் கமல் படம்லாம் இப்ப வாங்க மாட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. விஜய் டிவியோடையும் ஹாட் ஸ்டாரோடையும் கமல் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு. அதான் வாங்குறது இல்ல. சூர்யா 45க்கு யாரு டைரக்டர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைரக்டர் இன்னும் முடிவாகல. மேபி அது கருணா படமா கூட இருக்கலாம். இல்ல இந்த பிளஸ்க்கு வேற படமும் வரலாம். ஆனா சூர்யா 45 எதுங்கிறது கரெக்டா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கும்கி 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. இந்தியன் 2 படத்தோட கதை லீக் ஆச்சுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. லீக் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா கதை நம்மளுக்கு தெரியும். லஞ்சம் ஊழலுக்கு எதிரான படம் தான் இது. சோ இந்தியன் தாத்தா திரும்ப வந்து இந்த லஞ்சத்தை எல்லாம் எதிர்ப்பாரு. அதான் கதையா இருக்க போகுது. அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா காமிக்கிறாங்க. அதான் சங்கரோட திறமை.
இங்க நான் தான் கிங் ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் டேட் சொல்லல, நான் சொன்னா சொல்றேன். ஆனா இந்த மாசம் வர வாய்ப்பு அதிகம். கருடன் படத்துக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ரீசெண்டா தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 20 கோடி கிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். மதகஜ ராஜாக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. சுந்தர் சி இதை பத்தி ரீசெண்டா கூட பேசினாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் மூவிஸோட கடனால இந்த படத்தை அப்படியே வச்சிருக்கிறதா சொல்றாரு. ஆனா அந்த படம் இப்ப வந்தா கூட நல்லா இருக்கும், ஆனா அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சுந்தர் சியே சொல்றாரு. அஜித் விஜய் சேர்ந்து நடிப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்ல. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு போகாம இருந்திருந்தா இது ஒருவேளை ஃபியூச்சர்ல நடந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல. சேட்டலைட் சன் டிவிக்கும் ஓடிடி ஹாட் ஸ்டாருக்கும் போற மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்ல படம் வருமானு கேட்டிருக்காரு. எல்லாமே அக்ரிமெண்ட் தான். ஷேர் நாங்க கொஞ்சம் வச்சுக்கிறோம், நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா இப்படியும் படம் வரும். இப்ப அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு கில்லி படம் ஹாட் ஸ்டார்லயும் இருக்குன்னு. சன் டிவி நினைச்சா ஹாட் ஸ்டாருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா கொடுத்திருக்காங்க. இப்ப பெரும்பாலும் இது நடக்காது, எப்பயாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டார் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் 7 கோடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப படம் ஹிட் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா ஏரியாலையும் படம் ஹிட் ஆயிருக்கணும், அப்பதான் ஹிட். ஒரு சில இடம் படம் சரியா போகல, அதான் ஆவரேஜா போயிருக்குன்னு சொன்னேன். 24/2 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க, ஆனா எப்ப எடுக்க போறாங்கன்னு இப்போதைக்கு தெரியல. டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ் தமிழ் அண்ட் இந்தியா லெவல்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் லிஸ்ட் எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன், ஷார்ட்ஸா போடுறேன். இது எடுக்கிறதுல என்ன காம்ப்ளிகேட்னா சம்பளத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த லிஸ்ட் எடுத்து வீடியோ போடுறதுக்குள்ள சம்பளம் மாறும். ஆனா இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் ஆடிச்சு வித்தம் ஆவேஷம், இதுல எது பிளாக் பஸ்டர், எது எனக்கு பிடிக்கும்னு லைனா கேட்டிருக்காரு. மூணுமே பிளாக் பஸ்டர் தான். இதுல அதிக வசூல் மஞ்சுமல் பாய்ஸ். எனக்கு லைனா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆவேஷம், அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ், அடுத்து ஆடிச்சு வித்தம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.